உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க மேசராசி நண்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுங்க. இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன பலன்கள் தராரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே, இந்த புது வருடம் பிறந்திருக்குங்க, தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டில் சனி பகவான் விரைச்சனியாக இருக்கிறாருங்க. விரைச்சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் தராரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே, செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறாருங்க. செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கிறனால குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. சனி பகவான் உங்களுக்கு தொழில்காரகனாக இருக்கிறாருங்க 12ஆம் இடத்துல. ராகு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாங்க. ராகு கேது பயிற்சி ஆக போகிறாருங்க. இதெல்லாம் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு இந்த புது வருஷத்தில் என்னென்ன மாற்றத்தை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாவே, கண்டிப்பாக இந்த 2025 சித்திரை மாதத்தில் தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. இந்த புத்தாண்டில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு வந்து சொந்த பந்தத்தால் பேர்கள் கெடுக்கும், சொந்த பந்தத்தால் தகுதி கெடுக்கும், சொந்த பந்தத்தால் நல்லதுனே போனாலும் கெட்டதில் கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பழிப்பாவகத்து ஆக வேண்டிய சூழ்நிலைகள் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் இங்கே சொந்த பந்தத்தால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருந்தீங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது சனி பகவான் விரை சனியாக இருக்கிறதுனால நீங்கள் வீடு வாசல் கட்டலாம், மண்மனை வாங்கலாம், பொன்பொருள் செய்யலாம், சுபகாரியம் பண்ணலாம். வீடு வாசல் கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு கட்ட வேண்டிய யோகம் உங்களுக்கு அமைய வேண்டிய யோகம் கண்டிப்பாக இந்த 2025 இந்த புது வருஷத்தில் தமிழ் புத்தாண்டுத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கண்டிப்பாக இருக்குதுங்க. வீடு கட்டாதவங்க கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இடம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இடம் வாங்குவீங்க. எனக்கு இடம் வாங்க வேண்டிய யோகம் உங்களுக்கு இந்த புது வருஷத்தில் தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு விரைச்சனியாக இருக்கிறதுனால விரயங்கள் கொடுப்பாரு. ஆனால் விடயங்கள் எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால், வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க, மண் மனை வாங்காதவங்க மண் மனை வாங்குவீங்க. அதே மாதிரி சுபகாரியம்ன்றது கல்யாணம் பண்ணாதவங்க கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணுவீங்க. எனக்கு இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பல வருஷமாக நீங்கள் வந்து பல கஷ்டங்கள் சந்திச்சிட்ருப்பீங்க. இந்த 2-3 வருஷ காலம் மேலே பாதிப்பு கொடுத்துட்ருக்கும். உங்களுக்கு வந்து திருமண யோகமும் தடையாக இருக்கும். அதனால் திருமண யோகத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டினாக்கா, கண்டிப்பாக உங்களுக்கு திருமண ஸ்தானத்தில் முன்னேற்றம் இருக்குது. அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த திருமண ஸ்தானத்தில் உங்களுக்கு கைக்கூடி வர யோகம் இருக்குதுங்க. ஏன்னாங்க ராகு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் வராருங்க. இப்போ குரு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண யோகம். எனக்கு குரு பருவன்றது பார்க்கும்போதுங்க குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண யோகம் கைக்கூடி வரும். அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விரைச்சனியே இருக்கிறதுனால கண்டிப்பாக விரயங்கள் கொடுப்பார். அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அந்த விரயங்களுக்கு கொடுத்தாலும் வீடு கட்ட வேண்டிய யோகம் தான் கொடுக்க வேண்டிய யோகம் இருக்குதுங்க. வீடு கட்ட வேண்டிய யோகம் இருக்குது, தொழிலில் வளர்ச்சாக வேண்டிய யோகம் இருக்குது. அதே மாதிரி இடம் கண்டிப்பாக வாங்க வேண்டிய யோகமும் உங்களுக்கு இருக்குதுங்க. அந்த அதிர்ஷ்டம்ன்றது உங்களுக்கு இந்த வருஷம் 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றமாக கொடுக்க போகிறாருங்க. கண்டிப்பாக விரைச்சனி ஆகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்படுற அளவுக்கு இல்லை. இந்த விரைச்சனியில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் கொடுக்குற அளவு இருக்கிறத தவிர நஷ்டத்தை கொடுக்குற அளவு கண்டிப்பாக இல்லைங்க. தொழிலில் வளர்ச்சாவீங்க. அதே மாதிரி பழைய தொழிலை நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். ஆனால் புதுசாக ஒரு தொழிலை டெவலப் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் தொழிலை டெவலப் பண்ண முடியாது. புது தொழில் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டாம். பழைய தொழில் வேணால் டெவலப் பண்ணலாம். அதில் ஒரு முன்னேற்றமாக இருக்கிற யோகம் இருக்குதுங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து வெளி தேசம் போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குதுங்க. எனக்கு படிச்சுட்டு படிப்பு ஸ்தானத்தில் உங்களுக்கு வந்து தொழில் இல்லாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சாவீங்க. அதனால் ஒரு வெளி தேசம் போகிற அளவுக்கு யோகம் இருக்குதுங்க. தொழிலில் சரி, உங்களுக்கு படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாதவங்க தொழில் ஸ்தானத்தில் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ஸ்தானம் அமையும். அது வெளி தேசம் போகிற அளவுக்கு உங்களோட சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து விரைச்சனி ஆகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடாது. கூட்டு தொழில் செஞ்சால் உங்களுக்கு உங்கள் பேர் சொல்லி அவங்க வளர்ச்சி ஆவாங்க, நீங்கள் வளர முடியாது. அதனால் கூட்டு தொழில் வேண்டாம். கூட்டு தொழில் செஞ்சாலும் கண்டிப்பாக அது உங்களுக்கு விரயத்தில் கொடுக்குற அளவுக்கு இருக்க தவிர லாபத்தில் கொடுக்குற அளவு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து தொழில் ஸ்தானத்துலேயும் கூட்டு தொழில் முழுக்க 100% சிறப்பாக இல்லை. உங்களோட முயற்சியில் உங்களோட சொந்த உழைப்பால் நீங்களே ஒரு ட்ரை பண்ணி ஒரு முயற்சி பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் நல்லா சிறப்பாக இருக்குங்க. ஆனால் இப்போ வந்துச்சு பார்க்கும்போது உங்களுடைய நேரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் வந்து
ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போட்டோன்னே கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வந்து பிரச்சனை கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தர் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது உங்களுக்கு நஷ்டப்படுற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். ஏன்னாக்கா இப்போ வந்து கொடுத்த காசு வராது, கேட்கலான்னு போன பகையாகும், நல்லதுன்னு போன கெட்டது கொடுக்கும், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிக்கல்கள் இருக்கும். அதனால் பலவகையான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லதுங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொழில் ஸ்தானத்தில் நல்லா இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுக்கு கூட்டு தொழில் சிறப்பாக இல்லை. அதே மாதிரி முன்னாடி நான் ஆச்சுன்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து நீங்கள் போட வேண்டாம். இது மட்டும் நீங்கள் கரெக்டான முறையில் கடைப்பிடிச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்லபடியாக வாழுவீங்க, வளருவீங்க, முன்னேறுவீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியம் தடையாக இருக்குங்க. புத்திரபாக்கி பலன் இல்லைங்க, எனக்கு புத்திரபாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு வந்து பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மேசராசி நண்பர்களுக்கு புத்திரபாக்கியம் கண்டிப்பாக யோகம்ன்றது குரு பகவான் உங்களுக்கு இருக்கிறாருங்க. குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சூரிய பகவான் இருக்கிறாருங்க. அதனால் உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும், நல்ல ஒரு வளர்ச்சாவிங்க. இந்த 2025 தமிழ் புத்தாண்டுக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கு கொடுக்க போகிறாரு. குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி உருவாகும். 4 பேர்த்து முன்னாடி நீங்கள் ஒரு கேவலமாக பேசியிருப்பாங்க, குழந்தை பாக்கி இல்லை, கல்யாணம் ஆகி 2 வருஷமாச்சு, 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு, 3 வருஷமாச்சு, இது வரைக்கும் குழந்தை பாக்கி இல்லை அவங்களுக்குன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் குழந்தை பாக்கி உருவாகும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. புத்திர செல்வங்கள் பேரும் புகழோடு வாழ்கிறதுக்கு வளர்ச்சியாகிற அளவுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது சொந்த பந்தத்தால் பலவகையான பிரச்சனை இருக்குது. சொந்த பந்தத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதை இருந்தால் நல்லதுங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது பூர்வீக சொத்து வகையில் இருந்தால் பூர்வீக சொத்தில் இடம் மாதிரி இருக்கிறது இவங்க நல்லதுங்க. எனக்கு உங்களுக்கு வந்து விரைசனியாக இருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் பலவகையான பிரச்சனைகள், பலவகையான தொந்தரவு உங்களுக்கு குறைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் பூர்வீக சொத்தில் இருந்து ஒரு அடி தள்ளி இருந்தால் நல்லதுங்க. சரிங்க, பூர்வீக சொத்துலேயே நான் இருக்கிறேங்க, என்னால் வெளியே போக முடியலைங்க, பூர்வீக சொத்தத்தில் இருந்து நான் வாழ முடியுமா, வளர முடியுமா, நாம் முன்னேற முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பூர்வீக சொத்தில் இருக்கிறவங்களுக்கு அதே இடத்துல பழைய வீடுன்றது புதுசாக்கலாம், ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். ஆல்ட்ரேஷன் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ஏன்னா ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுல யோகம் இருக்குது. மெயினாக உங்களுக்கு ஒரு வாசப்படின்றது மாற்றி வச்சா உங்களுக்கு ஒரு பூர்வீக சொத்தில் ஒரு மாற்றம் கிடைக்குங்க. ஏன்னா பூர்வீக சொத்தில் வந்து பகைன்றது உருவாகும். அதனால் கொஞ்சம் சரியில்லை. ஆனால் பூர்வீக சொத்தில் போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி அந்த வாசப்படின்றது கொஞ்சம் மாற்றி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பூர்வீக சொத்தில் நீங்கள் 100% இருக்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும் பூர்வீக சொத்தில் வீடு கட்டுறவங்களுக்கு கட்ட வேண்டிய யோகமும் அமையும். ஆனால் வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பழைய வீட்டிலேருந்து புது வீடு நீங்கள் கட்டினா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா பூர்வீக சொத்தில் வந்து இடம் மாற வந்து ஊர் விட்டு போக முடியாதுங்க, ரொம்ப தொலைவு போக முடியாது. இதே இடத்துல நான் வந்து பழைய வீடு கட்டிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா கட்டிக்கலாம். அதே புதுசாகவும் ஒரு வீடு கட்டிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு அமைப்பான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குதுங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து தாய் தந்தையை வந்து உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ஏன்னா தாய் தந்தைக்கு வந்து வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு விரைசனி ஆகிறதுனால தாய் தந்தைக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், தகப்பனுக்கு வந்து தொழிலுக்கு எடுக்கும், தாய்க்கு உடலாதிரியத்தில் தொந்தரவு கொடுக்குதுங்க. அதனால் உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும்போது தாய் தந்தை வந்து வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா நல்லது. இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து உடல் திரேகத்தில் கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்குறதுல சூழ்நிலை இருக்குது. ஏன்னா உடல் திரேகத்தில் அவங்களுக்கு ஒன்று போன ஒன்று பாதிப்பு கொடுக்கும், வீண் செலவு, விரை செலவு, தண்டு செலவு கொடுக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்குற சூழ்நிலை இருக்குதுங்க. அதனால் வந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து சொத்து வகையில் இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருக்கிறவங்களுக்கு தாய் தந்தை அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குங்க. எனக்கா இப்போ வச்சு பார்க்கும்போது உங்களோட நேரத்தில் அவங்களுக்கு நல்லா இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்குது, உடலாதிரியத்தால் தொந்தரவு கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை இருந்தால் நல்லதுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்துறையில் உங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு வச்சு பார்க்கும்போது இந்த விரைத்தனியில் லாபத்தை அனுபவிக்கிற சூழ்நிலை இருக்குதுங்க. எனக்கா உங்களுக்கு வந்து வச்சு பார்க்கும் விவசாயம்ன்றது உங்களுக்கு ஒரு செழிப்பாக வளர்கிற யோகம் இருக்குதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஆடு மாடு வச்சுட்ருக்கிறவங்களுக்கு அதில் ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா 2025 தமிழ் புத்தாண்டு பிறக்குதுங்க. இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக ஆடு மாடு பண்ணை இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வளர்ச்சி ஆகும். எனக்கு ஆடும் நல்லா சிறப்பாக இருக்கும், மாடும் சிறப்பாக இருக்கும். ஒரு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விவசாயம் மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். ஒரு பிஸ்னஸ் யோகமும் அமையலாம். ஒரு வச்சு பார்க்கும்போது இதை வச்சு பார்க்கும்போது ஒரு முன்னேற்றமாக இருக்குதுங்க. அதெல்லாம் குறை சொல்கிறோம் இல்லைங்க. அருமையான யோகம், அருமையான ஒரு டைங்கள் எங்களுக்கு இருக்குதுங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது இப்போ 2ல் இருக்கிற குருவும் இப்போ 3ஆம் இடத்துல வராருங்க. அதனால் உங்களுக்கு வந்து குருவும் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது ராசிக்கு வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு பலன்கள் கொடுக்க போகிறாருங்க இந்த மேச ராசிக்கு. இந்த வருஷம் 2025 புது வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள்
வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, 10 ரூபா சம்பாதிக்க போகிறீங்க. நீங்கள் வந்து யார் கேவலமாக பேசுனாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. அந்தளவுக்கு ஒரு தெய்வ கலாச்சாரமான யோகத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இந்த வருஷம் இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் தைரியமாக எந்த ஒரு காரியமும் செஞ்சால் நம்மளுக்கு நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி பலவகையான குழப்பங்கள், பலவகையான யோசனையில் நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக வீடு தொழிலையும் வளர்ச்சாவையும் எல்லாத்துலேயும் ஒரு முன்னேற்றமாக இருக்க வேண்டிய யோகம் இருக்குது. பெரிய லெவலில் பாதிப்பு இருக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு கண்டிப்பாக இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது விரைச்சனி நடந்துட்டு இருக்குதுங்க. விரைச்சனியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 30 வயசுக்கு கீழே உள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று 7 சனி விரைச்சனி நடந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்க்கும்போது 2ஆம் சுற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காதுங்க. எனக்கு 30 வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் இது பாதிப்பு. தொழிலுக்கு எடுக்கும், தகுதி கெடுக்கும், தரத்தை கெடுக்கும், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனை வரும். நல்லதுன்னு போனாலும் கெட்டதை கொடுக்கும், தேவையில்லாத சிக்கல்களும் அவங்களுக்கு தேடி வரும். சொந்த பந்தத்தில் சரி, குடுக்கல் வங்கல்கள் சரி, அனைத்து விஷயத்திலுமே கெட்ட பேர்கள், கெட்ட சொல்கள் கண்டிப்பாக வரும். அதனால் அவங்களுக்கு வந்துச்சு பக்கம் முடிஞ்ச வரை ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லதுங்க. 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு வந்துச்சாங்க இந்த 7 சனியில் கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு வெளிநாடு வெளிதேசம் போகிறவங்களுக்கு யோகம் அமையும். தொழிலில் டெவலப் ஆவாங்க. ஒரு தொழிலுக்கு 2 தொழில் செய்கிற அளவுக்கு யோகம் அமையும். 10 ரூபா சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி பல இருக்கும்போது 2023, 24 பலவடைய கஷ்டங்கள், துன்பங்கள் இந்த 7 மேசராசி நண்பர்கள் பட்டிருந்தாலும் இந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றமாக அமைய போகுது. கண்டிப்பாக அவங்க வந்து 2ஆம் சுற்று 7 சனியில் இருக்கிறவங்க அனைத்து விஷயத்திலுமே ஒரு முன்னேற்றமாக இருக்க வேண்டிய யோகம் அவங்களுக்கு இருக்குது. அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. எனக்கு அந்தளவுக்கு ஒரு தெய்வ கலாச்சார யோகமும் இருக்குது. அவங்களுக்கு வந்து பக்கம் விரைச்சனி 2ஆம் சுற்று தான். 2ஆம் சுற்றில் அந்தளவுக்கு பெரிய லெவலில் பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இல்லைங்க. எனக்கு அவங்களுக்கு வந்து 2ஆம் சுற்று 7 சனியாக இருந்துட்டாலும் அவங்க வந்து வளர்ச்சி ஆக வேண்டிய யோகத்தில் தான் இருக்குதுங்க. அவங்க வளர்ச்சி ஆகிறதுனால கண்டிப்பாக அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு இவங்க வாழ்ந்து காட்டுவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு வளர்ச்சி இந்த வருஷம் முழுமையாக இருக்குதுங்க. இந்த 2027 வருஷம் வரைக்குமே 27 3ஆம் தேதி 6ஆம் மாதம் 2027 வரைக்குமே இவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்குவார். எனக்கு 2ஆம் சுற்று 7 சனி இருக்கிறவங்க 2ஆம் சுற்று எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குதுங்க அவங்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 வயசுக்கு மேலே 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இது 2ஆம் சுற்று 7 சனிங்க. இந்த 2ஆம் சுற்று 7 சனியில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அதே மாதிரி தொழிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, குடும்பத்தில் சரி, கொடுக்கல் வாங்கலும் சரி, அனைத்து துறையிலும் சரி ஒரு நல்ல யோகமும் இவங்களுக்கு கொடுத்துருக்குதுங்க. அதளவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை இல்லைங்க. அதே மாதிரி 3ஆம் சுற்று 7 சனி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3ஆம் சுற்று 7 சனிங்க. இப்போ மேசராசி நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் சுற்று 7 சனி எதுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலே அதிகமாக 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 3ஆம் சுற்று 7 சனி. அந்த 3ஆம் சுற்று 7 சனியில் கண்டிப்பாக உங்களுக்கு உடல் திரேகத்தில் தொந்தரவு கொடுக்கும், கொடுக்கல் வாங்கல் வகையில் பிரச்சனை கொடுக்கும், தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கும். 2வது ஹாஸ்பிட்டல் செலவு, வீண் செலவு, வெறிய செலவு கொடுக்கும். இவங்க என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட நேரத்துக்கு 3ஆம் சுற்று 7 சனி இருக்கிறவங்களுக்கு வீடு வாசல் கட்டும் யோகம் அமைச்சா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி திருமண யோகம் அமையிறவங்களுக்கு திருமண யோகம் இப்போ பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்க, என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறவங்களுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோக பலன்கள் கொடுத்தாக்கா அவங்களுக்கு அதில் பெரிய அளவு பாதிப்பு கொடுக்காதுங்க. இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா 3ஆம் சுற்று 7 சனியில் பலவகையான கஷ்டங்கள் கொடுக்குறளவுக்கு சூழ்நிலை இருக்குதுங்க. நீங்கள் பார்த்து சுதாரணமாக ஜாக்கிரதையான முறையில் இருந்தாக்கா உங்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி வச்சு பார்க்கும்போதுங்க இந்த 7 சனியில் மெயினாக என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் சுற்று 7 சனியில் இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம், நீர், நெருப்பு, பூச்சி, புழுகள் இதிலெல்லாம் மெயினாக ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. எனக்கு இப்போ வந்து வச்சு பார்க்கும்போது வண்டி வாகனத்தால் அடிப்படுவீங்க, வண்டி வாகனத்தால் ரத்தக்காவை கொடுக்கும், வண்டி வாகனத்தால் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு போய் கொடுக்குற சூழ்நிலை இருக்கும். நீங்கள் கரெக்டாக பண்ணாலும் உங்களோட சுச்சுவேஷன் சூழ்நிலை ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. தேவையில்லாத உங்களுக்கு பகையாகும், தேவையில்லாத சிக்கல்கள் இருக்கும், தேவையில்லாத அடிப்படுற அளவுக்கு சூழ்நிலை இருக்கும். எனக்கு உங்களுக்கு நீர், நெருப்பு, வண்டி வாகனம் மிக ஜாக்கிரதை இருக்கிறது நல்லது. ஏன்னா 7 சனிலையும் வச்சு பார்க்கும்போது நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இருந்துட்டாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் சுற்று 7 சனி இருக்கிறது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தால் அவங்களுக்கு நல்லது. இல்லைனாக்கா கண்டிப்பாக வண்டி வாகனம், நீர், நெருப்பு, பூச்சி, புழல் பலவகையான பிரச்சனை கண்டிப்பாக இவங்க சந்திக்கிற அளவு சூழ்நிலை இருக்குது, சரியில்லை. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து
கோர்ட்டு கச்சேரி பஞ்சாயத்து தேவையில்ல பொலிட்டிக்ஸ் வகையில் பிரச்சனைகளை கொடுக்கும் முதல் சுற்று 7.5 சின்னம் இருக்கிறவங்களுக்கு. அதனால் அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லதுங்க. இல்லைனாக்கா தேவையில்லாத வழக்குகள், தேவையில்லாத சிக்கல்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த வருஷம் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரை கேர்ஃபுல்லான முறையில் கரெக்டான முறையில் ஜாக்கிரதையாக இருந்தால் இந்த 2025 நீங்கள் நல்லபடியாக பயணம் செஞ்சு இந்த இடத்துல நல்லபடியாக வாழலாம். இல்லை நான் ஆச்சு அதை ஆச்சு வரதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டு வச்சு வேடிக்கை பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பிரச்சனைகள் தேடி வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. எனக்கு அந்தளவுக்கு உங்களுக்கு விரைச்சனி இருக்குதுங்க. விரைச்சனின்றது அவர் வந்துச்சு பார்க்கும்போது நல்லதும் கொடுப்பாரு, கெட்டதும் கொடுப்பார். ஆனால் வந்துச்சு பார்க்கும்போது நல்லது கொடுக்க வேண்டிய யோகத்தில் 2ஆம் சுற்றுதல் தான் இருக்காரு. முதல் சற்றில் கெட்டதை கொடுப்பார். கெட்டது கொடுத்தாலும் விரயத்தை காட்டுவார், நஷ்டத்தை காட்டுவார். உயிருக்கு ஆபத்து இல்லை, உடலுக்கு கம்பல்சரி பாதிப்பு இருக்குது. அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. உடல் திரேகத்தை நீங்கள் முடிஞ்ச வரை ஜாக்கிரதையான முறையில் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக நல்லது. இல்லைனாக்கா உடல் திரேகத்தில் பல வடிவான பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் நீங்கள் மேசராசி நண்பர்களே மிக துல்லியமாக சொல்கிறேன், 100% இது உண்மை. ஆனால் மேசராசி நண்பர்களுக்கு விரைச்சனி முழுமையாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. முடிஞ்ச வரை எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் உங்களோட இதிலிருந்து நீங்கள் விடுபடலாம். இல்லைனாக்கா கண்டிப்பாக வர வேண்டிய பிரச்சனைகள் உங்களால் சந்திக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைனாக்கா அதுலேருந்து உங்களுக்கு எந்த ரூபத்தில்னாலும் பிரச்சனை வரும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. முடிஞ்ச வரை கேர்ஃபுல். பொறுமை முக்கியம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி பொறுமையான முறையில் இவங்க கடைப்பிடித்து கரெக்டான முறையில் இந்த 7 சனியில் இந்த 2027 வரைக்குமே 3ஆம் தேதி 6ஆவது மாதம் 2027 வரைக்கும் பொறுமையான முறையில் கடைப்பிடிச்சிட்டு போயிட்டாக்கா இவங்க சாதிச்சிடுவாங்க. நல்லபடியாக வாழுவாங்க, வளருவாங்க, நல்லா இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. இந்த 7 சனியில் 2000 தமிழ் புத்தாண்டில் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அந்தளவுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. மிகப்பெரிய ஜாக்கிரதை இருக்கணுங்க. முக்கியமாக ஜாமீன் கையெழுத்து வேண்டாம். நான் ஆச்சுன்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்தில் போய் முன்னாடி நிற்காதீங்க. முன்னாடி நின்னாவே உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை சந்திக்குவீங்க. எனக்கு கொடுத்த காசு வராது, நானாச்சுன்னு சொல்லி முன்னாடி போய் நின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை சந்திக்கும். நீங்கள் அடுத்து செய்கிற தப்புக்கு நீங்கள் தேவையில்ல பிரச்சனை உருவாகும். பார்க்கும்போது பல வடிவான பிரச்சனை நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலை இருக்குதுங்க இந்த மேசராசி நண்பர்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுனாக்கா சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. சனி பகவானை சனிக்கிழமை தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க. இந்த சனி பகவான்றது சனிக்கிழமை தெய்வத்தை போய் வணங்கிட்டு வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு காகத்தை வச்சுட்டு சாப்பிடுங்க. அதே மாதிரி சனி பகவானை சனிக்கிழமைனா போய் விரதம் இருந்து தெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது கொடுப்பாருங்க. முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க. அதே மாதிரி குருவும் உங்களுக்கு நல்ல இடத்துல நல்ல லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. ராகு பகவானும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதே மாதிரி ராகு கேது பயிற்சி ஆக போகிறாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதிலெல்லாம் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். உங்களுக்கு குரு பயிற்சியானவே உங்களுக்கு இன்னும் ஒரு சிறப்பான முறையில் வாழுவீங்க, வளருவீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் இந்த வருஷம் கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவும் நான் உங்களை போடுறேங்க. மீட் பண்ணலாம். அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு வந்து ஒரு பதிவும் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே இந்த 2025 தமிழ் புத்தாண்டில் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறாருங்க. அந்த ஒரு நேரங்கள் எப்படி இருக்குது, குரு பயிற்சி ஆக போகிறவங்க மே மாதத்தில் அதில் உங்களோட பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி போடுறேங்க. கண்டிப்பாக ஒரு பதிவும் உங்களுக்கு நான் போடுறேன். அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு போகிறதுனால சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ஸ் பட்டன் அழுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். வணக்கம்.